வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட். இது என்ன புதுசாக டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு வீடியோவோட கண்டினியூஸ் தான் இது. எலக்ட்ரோஃபிலிக், அதாவது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மோனோ சப்ஸ்டியூஷன் தான் நான் கொடுத்துருப்பேன். அதாவது பென்சின் ரிங்கில் நைட்ரேஷன், அப்புறம் ஃப்ரெடர்கிராஃப்ட் ஆல்கலேஷன், அப்புறம் ஆலஜினேஷன், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டை சப்ஸ்டியூஷன். அதாவது ஆல்ரெடி பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருக்குது, நம்ம ரெண்டாவதாக இன்னொரு குரூப்பை, அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை வந்து நம்ம டை சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அப்போ மொத்தம் பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருந்ததுன்னா அது மோனோ சப்ஸ்டியூட்னு சொல்லுவோம், 2 இருந்ததுன்னா டை சப்ஸ்டியூட்னு சொல்லுவோம், 3 இருந்ததுன்னா ட்ரைஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருக்கும்போது இன்னொரு எலக்ட்ரோஃபைலை எப்படி ஆட் பண்ணுவாங்க, அந்த வரக்கூடிய இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் எந்த பொசிஷனுக்கு போகும், அதாவது ஆல்ரெடி இருக்கிற குரூப்புக்கு ஆர்த்தோவுக்கு போகுமா, பேராவுக்கு போகுமா, மெட்டாவுக்கு போகுமா. அப்போது ஆல்ரெடி இருக்கிற அந்த குரூப் தான். இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சின் ரிங்கில் ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப் தான் வரக்கூடிய அந்த எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோவுக்கு போகணுமா, மெட்டாவுக்கு போகணுமா, பேராவுக்கு போகணுமா. அதாவது இருக்கிற குரூப்புக்கு ஆர்த்தோவுக்கு, அந்த குரூப்புக்கு மெட்டா பொசிஷன், அந்த குரூப்புக்கு பேரா பொசிஷன். ஸோ எந்த பொசிஷனில் போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா ஆல்ரெடி அந்த பென்சின் ரிங்கில் இருக்கிற அந்த குரூப் தான். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பற்றின ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதுலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாமா? இப்போ பாருங்கள், மொத்தம் 2 வகையான குரூப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ரிங் ஆக்டிவேட்டிங்னாலும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னாலும் ஒன்று தான். இது ஏன் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றாங்கன்னா, இந்த போட்டிருக்க மாதிரி the group already present in the ring increase the rate of the electrophilic substitution. என்ன சொல்றாங்க, பென்சின் ரிங்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு குரூப் அடுத்து ஃபர்தரா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கக்கூடியதை என்ஹான்ஸ் பண்ணுது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அது வந்து பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுது. சரிங்களா? அதை தான் சொல்றாங்க. அதாவது பேரு, அந்த குரூப்புக்கு பேரு ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். சரிங்களா? அப்போ ஃபர்தரா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற குரூப்புக்கு பேரு ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப். ஓகேங்களா? சரி, அப்போ எதுக்காக இதை ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றாங்கன்னா, அப்போ அந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு குரூப் வந்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலை ஜாயின் பண்ண விடுது. எந்த பொசிஷனுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஸோ த இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் இஸ் கோஸ் டு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். அதனால தான் அந்த குரூப்புக்கு பேர் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், எப்படி தம்பி இப்போ இருக்கிற அந்த குரூப்பை வந்து எப்படி நம்ம வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்றது, எப்படி ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப் நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து பென்சின் ரிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? YZ கொடுத்துருக்கிறேன். அப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக ஒரு குரூப் தான். இந்த ஃபுல்லாகவே ஒரு குரூப் தான். இந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு குரூப்னால இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் COCH3ன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இங்கே ஒரு பென்சின் ரிங்கோட ஒரு குரூப், ஒரு ஆட்டம் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ரைட்டா? அதே மாதிரி அது கூட இன்னொரு ஆட்டம் ஜாயிண்ட் ஆயிருக்குது, அதான் போட்டிருக்கேன். அப்போ இது பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஆட்டம், இது அந்த ஆட்டத்தோட அட்டாச் ஆகிருக்கிற இன்னொரு ஆட்டம். அப்போ YZ வச்சுக்கோங்க. இப்போ அந்த பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கிற ஆட்டத்துக்கு இப்போ ஒய்ன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. யாரை விட? அந்த Y கூட அட்டாச் ஆகிருக்கிற ஆட்டத்தை விட. நல்லா புரிஞ்சுக்கணும், டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ஆட்டத்துக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். எதை விடனா பக்கத்தில் உள்ள அந்த ஆட்டத்தை விட. ரைட்டா? அப்படி இருந்ததுன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு அர்த்தம் எலக்ட்ரான் பேரை தன்னை நோக்கி இழுக்கிற கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அதாவது ஒரு பாண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி ஸ்லைட்டா அட்ராக்ட் பண்ற அந்த நேச்சர் பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஒய்னுடைய எலக்ட்ரான், இது இசட்னுடைய எலக்ட்ரான். கரெக்டா? ரெண்டு சேர்ந்து அந்த பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ஒய்க்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நான் அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன செய்யும், இந்த 2 எலக்ட்ரானையும், இதனுடைய எலக்ட்ரான் பிளஸ் இந்த இசட்னுடைய எலக்ட்ரான், 2 இசட்டையும் செய்யும், அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாயிருச்சா ஆல்ரெடி. அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே அதிகமாயிருச்சுன்னா இங்கே ரெசனன்ஸ் உள்ள பென்சின் ரிங்கில் இந்த பை பாண்ட்ஸ்லாம் டீலோக்கலைசேஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த என்ன செய்யும், எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே அதிகமாக பென்சின் ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது வந்து இது பேர் வந்து ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப், ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ இதுக்கு பேர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஏன் அப்படி சொல்கிறோம்? எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால பென்சீன் ரிங்க்கு எலக்ட்ரான்ஸை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது, ரைட்டா? அதனால இது பேர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ மொத்தம் 3 பேர் சொல்லலாம்: ஆக்டிவேட்டிங் குரூப், ஆர்த்தோபாராடைரக்டிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இவ்வளோதான் விஷயம். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆன் த பென்சீன் ரிங். எப்போ இந்த பென்சீன் ரிங்கோட டைரக்ட் அட்டாச் இருக்கிற ஆட்டத்துக்கு எலக்ட்ரானேட்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆட்டத்தை விட இதுக்கு அதிகமாக இருந்தால் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பென்சீன் ரிங்கில் அதிகமாகும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே அதிகமாகும். ஸோ அதனால் வரக்கூடியது என்ன சார்ஜ்? ப்ளஸ். சரிங்களா? அதான் காரணமே. அதனால எலக்ட்ரோஃபைல் வந்து ஈஸியாக அட்டாச் ஆகும். அதனால ரிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த குரூப் தான் எலக்ட்ரான்ஸை கொடுத்து இந்த ரிங்கை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்காக பூஸ்ட் அப் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இதில் நீங்கள் கேட்கலாம், தம்பி இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப், மாடரேட் ஆக்டிவேட்டிங் குரூப்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. சரிங்களா? அந்த ஆர்டர் தான் இப்போ நான் எழுதியிருக்கிறேன். இந்த ஆர்டரை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வச்சு நம்ம என்ன செய்வாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டோலிவின், சரிங்களா, CH3 டோலிவின், அதுக்கடுத்து வந்து வேற என்ன கொடுப்பாங்க, மாதிரி ஃபீனால், OH, அதுக்கடுத்து இந்த மாதிரி OCOR இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டு எல்லாமே பார்த்தோன்னா என்னது, எல்லாமே ஆக்டிவேட்டிங் குரூப் தான். நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, O-, அதாவது ஃபீனாக்சைடு அயன் இருக்க மாதிரி, அமீனில் வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் NR2 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்க மாதிரி, அதாவது 2 ஆல்கைல் குரூப் சப்ஸ்டியூஷன் இருக்க மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வந்து சாதாரண அமீனு, அடுத்து OH குரூப். இது வந்து அதில் பார்த்தோன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு R குரூப் இருக்க மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, அல்காக்சி குரூப் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா OCOR ஒரு எஸ்டர் குரூப் மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா NHCOR அதாவது அமைடு குரூப் மாதிரி. அதுக்கடுத்து அல்கைல் குரூப். ஸோ இருக்கிற லீஸ்ட் யாருன்னா அல்கைல், இருக்கிற ஸ்ட்ராங் யாருன்னா நான் சொல்றது எல்லாமே ஆக்டிவேட்டிங் குரூப் தான். ஆக்டிவேட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை அதிகப்படுத்துறது யார் மோஸ்ட்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்து செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், 8th ரேங்க். சரிங்களா? இந்த ஆர்டர் படிச்சுக்கோங்க. இதை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 3 மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து இருக்கிறதுலேயே அதிகமாக வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை பூஸ்ட் அப் பண்ணுது, இல்லைனா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எங்கே அதிகமாக இருக்குது இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ CH3 குரூப் இங்கே இருக்குது, இங்கே OH குரூப், இங்கே OCOR. பாருங்க, OCOR இங்கே இருக்குது. CH3 குரூப்புங்கிறது அல்கைல் குரூப் கடைசியில் இருக்குது. அப்போ இருக்கிற லீஸ்ட் இதுதான். அடுத்து இது OH குரூப் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ இருக்கிறதுல யார் தான் அதிகம்? OH குரூப் தான் அதிகம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன எழுதுவீங்க? இது B ஆப்ஷன். அப்போ B ஆப்ஷன் தான் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது பேஸ் பண்ணி கேட்கலாம். அதனால அது மூலம் இந்த ஆர்டர் கூட கேட்கலாம் மேபி. அதனால இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி அப்போ அந்த குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்தது அப்படின்னா அது என்ன செய்யுது? எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம அந்த நெகட்டிவ் சார்ஜை வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் மட்டும்தான் கிரியேட் பண்ணும். சரிங்களா? அதாவது எலக்ட்ரான் டென்சிட்டி மெட்டா பொசிஷனை விட ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி. அதனால வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் அங்கே மட்டும்தான் என்ன செய்யும்? அதிகமாக போய் சப்ஸ்டியூஷன் நடக்கும். ஸோ அப்போ மேஜர் பார்த்தோன்னா நமக்கு ஆர்த்தோவும் பேராவும் கிடைக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆர்த்தோவும் பேராவும் மிக்சராக கிடைக்குது இல்லையா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எது மேஜர் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பேரா ஐசோமர்னு சொல்லிடலாம். ஏன் தம்பி ஆர்த்தோ ஐசோமர் வராதான் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாது சொல்ல முடியாது, அது ஒரு சில எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 98% பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷனில் உள்ள அந்த காம்பவுண்ட்ஸ் தான் என்னது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப், அதையும் பார்த்துருவோம். ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா மெட்டா டைரக்டிங் குரூப். கிட்டத்தட்ட நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது எல்லாமே. அங்கே என்ன சொன்னோம்? அந்த ரிங்கில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்தும்னு சொன்னோம். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த அடுத்த ஃபர்தராக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து அதிகப்படுத்துன்னு சொன்னோம். அப்போ இங்கே என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். அவ்வளவுதான். அதனால தான் அது பேர் டீஆக்டிவேட். டீன்னு அர்த்தம் குறைச்சி விடுறது, சப்ரஸ் பண்றது அப்படின்னு மீனிங். சரிங்களா? ஸோ த குரூப் ஆல்ரெடி பிரசன்ட் இன் த ரிங் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ரைட், இது ஏன் மெட்டா டைரக்டிங் குரூப் சொல்றாங்க? அப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலை எங்க மட்டும்தான் அனுப்புவோம்? மெட்டா டைரக்ட் பண்ணும், அதாவது மெட்டா பொசிஷனுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதனால இந்த குரூப்புக்கு பேரு மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தம்பி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பென்சின் ரிங்ல இருக்கக்கூடிய அந்த குரூப்ல நல்லா கவனிச்சுக்கணும். அந்த குரூப்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பென்சின் ரிங்கோட இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் டைரக்டா அட்டாச் இருக்கிற ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கணும்னு சொன்னேன். அதனால அங்கிருந்து எலக்ட்ரான் இங்க வந்துச்சு. இப்போ நான் சொல்றேன் ரிவர்ஸா படிங்க.
அந்த பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கிற ஆட்டத்துக்கு கூட இன்னொரு ஆட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸை ஃபுல்லா இதை நோக்கி போகும். நான் ஆரோ மார்க் போட்டுக்க பாருங்க, இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இசட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்ப இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டா? அப்ப இதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் இது எங்கிருந்து வாங்கும்? அப்ப இவர்கிட்ட இருந்து இவர் பிடிங்கிட்டாருன்னா இவர் என்ன செய்வாரு, பக்கத்துல இருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப பென்சீன் ரிங்ல இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லா எங்க போக ஆரம்பிச்சிரும், மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிரும். அப்ப பென்சீன் ரிங்ல எலக்ட்ரான்ஸ்னுடைய டென்சிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. நான் போட்டிருக்கேன். சோ எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆன் த பென்சீன் ரிங். அப்ப எலக்ட்ரானுடைய டென்சிட்டி கம்மியாச்சுன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் இங்க கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது பேர் சொல்றாங்க டீஆக்டிவேட்டிங் குரூப். அப்ப இந்த குரூப் இருக்கிறதுனால பென்சீன் ரிங்ல அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி ஆகுது. அதனால தான் அதுக்கு பேரு ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குரூப், இந்த மாதிரியான குரூப்ஸ் இருந்ததுன்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது மெட்டா பொசிஷன்ல ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டோம் பென்சீன் ரிங்லயே, இருந்தாலும் ஆர்த்தோவையும் பேராவையும் கம்பேர் பண்ணும்போது மெட்டா பொசிஷன்ல ஓரளவுக்கு எலக்ட்ரான்ஸ்னுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். அதனால எலக்ட்ரோஃபைல் கோஸ் டு மெட்டா பொசிஷன், அதாவது அல்டர்னேட்டிவ் பொசிஷனுக்கு போகும். அதான் மெட்டா பொசிஷன். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ரேங்க் இதுதான். அப்படியே குறைச்சிக்கிட்டே போயிருக்கேன். சயனைடு, அதுக்கடுத்து ட்ரைஃப்ளூரோ அந்த மெத்தில் குரூப் மாதிரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆசிட் குளோரைடு மாதிரி, அடுத்து ஆசிடு, அதுக்கடுத்து எஸ்டர், அடுத்து பாத்தீங்கன்னா கீட்டோன், அடுத்து ஆல்டிகைட். இருக்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் யாருன்னா ஹாலஜன். ஹாலஜன் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஏன் தம்பி ஹாலஜன் மட்டும் பாக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆல்டிகைடு வரைக்கும் எல்லாமே ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப், அதே மாதிரி மெட்டா டைரக்டிங் குரூப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா இங்க நம்ம ஹாலஜன் இருக்குல்ல, அது ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப் தான். ஆனா அது என்னது, ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், எக்ஸெப்ஷன் கேஸ். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலஜன்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, இண்டக்டிவ் எஃபெக்ட் சொல்லுவோம். அதனால எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா என்ன செய்யும், பென்சீன் ரிங்ல இருந்து வாங்கிரும். ரைட்டா? ஆனா ஹாலஜன்ஸ்க்கு மேல என்ன இருக்குன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பார்த்திருப்பீங்க, மொத்தம் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 7 இருக்கும். ஹாலஜன்ஸ்க்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்னால எலக்ட்ரான்ஸை வாங்குறதுனால அது டீஆக்டிவேட்டிங் குரூப் நம்ம சொல்லுவோம். ஆனா திருப்பி என்ன செய்யுது, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி ரெசனன்ஸ்ல இன்வால்வ் பண்றதுனால பென்சீன் ரிங்ல என்ன ஆகும், ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் மட்டும் என்ன வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அது பேரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப மைனஸ் ஐ எஃபெக்ட் காரணமா எலக்ட்ரான்ஸை எடுக்கிறதுனால அது டீஆக்டிவேட்டிங் குரூப்ல வச்சிருக்கிறோம். ரைட்டா? ஆனா அது ரெசனன்ஸ்ல அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அதை வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் சொல்றாங்க. இதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டா? மற்றதெல்லாம் அதே சேம் தான். இப்போ பாருங்க, இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த குரூப் என்ன செய்யுது, எலக்ட்ரான்ஸை ஃபுல்லாக நான் எங்கே போட்டிருக்கேன், ஆரோ மார்க் மேல் நோக்கி போகுது. வாங்குறதுனால வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கே மட்டும் தான் போகும், மெட்டா பொசிஷன். அதாவது ஆல்ரெடி இருக்கிற குரூப்புக்கு 1 விட்டு 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மெட்டா பொசிஷன். மெட்டா பொசிஷன் நடக்குது. இதுதான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ரைட்டுங்களா? ஆனா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ங்கிறது ஹாலஜன். ஹாலஜன் என்ன செய்யுது, எலக்ட்ரான்ஸை வாங்குது. இருந்தாலும் இதை நான் என்ன ஆக்ட் பண்ண சொன்னேன், ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ இப்போ ஆர்த்தோ சப்ஸ்டியூஷன் அண்ட் பேரா சப்ஸ்டியூஷன் நடக்கும், மெட்டா சப்ஸ்டியூஷன் நடக்காது. ஹாலஜன் மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, அனிசோல் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? மீத்தாக்சி பென்சீன். இது வந்து நைட்ரேஷன் பண்றாங்க. அப்போ எலக்ட்ரோஃபைல் என்னதுன்னா நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நைட்ரோனியம் அயான் தான் எலக்ட்ரோஃபைல். இப்போ நான் சொன்ன மாதிரி OCH3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா டொனேட்டிங் குரூப்பா, நம்ம சொன்ன ட்ரிக் படி நீங்க உடனே மெமரைஸ் பண்ணது சப்போஸ் ஞாபகத்துக்கு வரலன்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் யாருன்னா ஆக்சிஜன், அது கூட அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டம் யாருன்னா கார்பன். ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸை இங்கிருந்து தான் ஆக்சிஜன் வாங்கும். அப்போ இது எலக்ட்ரான் ரிச் ஆயிரும். அப்போ இது பென்சீன் ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுக்க தான் செய்யும். ஓகேவா? அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப கண்டிப்பா அது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்ப கண்டிப்பா வரக்கூடிய அந்த எலக்ட்ரோஃபைல் எங்க தான் போகும், அந்த ஆல்ரெடி இருக்கிற குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்ல மட்டும் தான் போகும். சோ அப்ப ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல், பேரா நைட்ரோ அனிசோல். நான் சொன்ன மாதிரி பேரா பொசிஷன் உள்ளதுதான் என்னது மேஜர் ப்ராடக்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, நைட்ரோ குரூப் போட்டிருக்கேன். அப்ப நைட்ரோ பென்சீன். நைட்ரோங்கிறது எப்படி இருக்குது, நீங்க நம்ம சொன்ன ட்ரிக் படி பாருங்க. இது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கான்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது. இந்த நைட்ரஜன் தான் பென்சீன் ரிங்கோட இருக்குது. அப்ப Nங்கிறது நைட்ரஜன்ங்கிறது ஆக்சிஜனை விட லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? அப்படிங்கும்போது ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்ப எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா ஆக்சிஜன் நோக்கி தான் போகும். அப்ப இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆயிருது. அப்ப இது பென்சீன் ரிங்ல இருந்து எலக்ட்ரான் வாங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா கண்டிப்பா அது என்னது, நம்முடைய
என்ன சொல்லுவாங்க, மெட்டா டைரக்டிங் குரூப் சொல்லுவாங்க. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் தான் பண்ணுறோம். சேம் எலக்ட்ரோஃபைல் நைட்ரோனியம் அயான் இஸ் கோஸ் டு மெட்டா பொசிஷன் ஒன்லி. அப்போ மேஜர் ப்ராடக்ட் நமக்கு வந்து மெட்டா டைநைட்ரோ பென்சீன், இவ்வளவு தான். சரிங்களா, நாளே சொன்னோம் இல்லையா, ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸப்ஷன் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொலுவின் பாருங்க. சரிங்களா, என்ன டொலுவின், மெத்தில் பென்சின் சொல்லுவாங்க, பேர் வந்து அதே நைட்ரேஷன் தான் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம என்ன நினைப்போம், கரெக்ட் தான், CH3 குரூப் வந்து அல்கைல் குரூப், கண்டிப்பாக அது என்னது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான். அப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் நைட்ரோனியம் அயான் இஸ் கோஸ் டு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன். நம்ம என்ன நினைப்பாங்க, இது இந்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எது வந்து மேஜர் ப்ராடக்ட்னு கேட்பாங்க. நம்ம உடனே பேரா ஐசோமர்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா, டொலுவினை பொறுத்த மட்டில் நல்லா வச்சுக்கோங்க, ஆர்த்தோ ஐசோமர் தான் மேஜர் ப்ராடக்ட். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தில் குரூப் பிளஸ் ஐ எஃபெக்ட் காரணமாகவும், சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் காரணமா ஆர்த்தோ பொசிஷனை வந்து ரொம்ப நல்லா இன்டியூஸ் பண்ணுதான். ஓகேங்களா, அப்போ அங்கே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக கிரியேட் ஆகுது. அதனால வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் மேக்ஸிமம் இங்கே தான் அட்டாச் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் ஒரு ரீசன் போட்டிருக்காங்க. அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால டொலுவின் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, அதை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பண்ணாங்கன்னா ஆர்த்தோ ஐசோமர் தான் மேஜர் ப்ராடக்ட். இது போக வேற என்னென்ன காம்பவுண்ட்லாம் அப்படி வரும் பார்த்தீங்கன்னா, OH குரூப் இருந்தாலும் ஆர்த்தோ பொசிஷன் தான் மேக்ஸிமம் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். நான் வச்சுக்கோங்க, எப்போ நைட்ரேஷன் பண்ணும்போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த OH குரூப் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் என்ன வரும்னா, இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஆசிட் குரூப் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் தான். ஆனா பார்த்தோன்னா அது ஆர்த்தோ ஐசோமர் வந்து மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கேயும் என்ன ஃபார்ம் பண்ணும்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும். மற்ற எல்லாமே நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா மேஜர் ப்ராடக்ட் என்னது பேரா ஐசோமர் தான். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா கண்டிப்பா மெட்டா ஐசோமர் தான் என்னது மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா, சரி இப்போ பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், நைட்ரேஷன் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், கண்டிப்பா அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங்னால மெட்டா ஐசோமர் தான். அப்ப NO2 தூக்கி மெட்டா பொசிஷன்ல போட்டுற வேண்டியது தான். ரைட்டா, அடுத்து பாத்தீங்கன்னா டொலுவினை வந்து ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்ண போறேன் நான். இது ஒரு முக்கியமான விஷயம். டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து மேஜர் மைனர் ப்ராடக்ட் வந்து மாறுது. சரிங்களா, 0 டிகிரி செல்சியஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா ஆர்த்தோ ஐசோமரும் பேரா ஐசோமரும் கிடைக்குது. அப்ப இங்க என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து மெத்தில் கார்போகேட்டையன் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, இதுதான் எலக்ட்ரோஃபைல் இஸ் கோஸ் டு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். எப்போ லோ டெம்பரேச்சர்ல, நாட் ஒன்லி 0 லோ டெம்பரேச்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இதை சேம் ரியேஜென்ட் போட்டு என்ன செய்றீங்க, 80 டிகிரி செல்சியஸ் அதாவது ஹை டெம்பரேச்சர்ல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா ஐசோமர் கிடைக்குது. இது ஒரு முக்கியமான டாபிக், பார்த்துக்கோங்க. சரிங்களா, சரி, இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரே ஒரு குரூப் பென்சீன் ரிங் இருக்கும்போது டை சப்ஸ்டியூஷன் நடக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்க்க போறது மூணாவதா, ஆல்ரெடி அப்போ 2 குரூப் இருக்குது, மூணாவதா ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து உள்ள வருது. அப்போ எப்படி இருக்கும், அது 2 குரூப் இருக்கு இல்லையா, அந்த 2 குரூப்புமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பா இருந்தா எப்படி இருக்கும், 2 குரூப்புமே சொல்றது அதுல ஒன்னு ஆர்த்தோவும் ஒன்னு மெட்டா டைரக்டிங் குரூப்பாகவும் இருந்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்க போறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இப்போ பாருங்க, இங்க மெத்தில் குரூப், இங்கேயும் மெத்தில் குரூப். அப்போ இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப நமக்கு என்ன செய்யலாம், இது என்னது ஆல்ஜினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா, கிட்ட அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. Br+, அப்ப இங்க வந்து புரோமோனியம் அயான் தான் எலக்ட்ரோஃபைல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த Br+ எங்க போகலாம், இதுக்கு ஆர்த்தோ பொசிஷன் இங்கேயும் போகலாம், இல்லைனா இதுக்கு ஆர்த்தோ பொசிஷன் இங்கேயும் போகலாம். பேரா பொசிஷன் போகாதான்னு பார்த்தோன்னா 2 பேராவும் லாக் ஆயிருக்குது. சரிங்களா, அதனால எங்கேயும் போக முடியாது, ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இப்போ இதுவும் ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான், சேம் ப்ராடக்ட் தான். அதனால நான் இங்க ஆர்னு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்க பாருங்க, மெத்தில் குரூப், இது பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இங்க போட்டிருக்கிறேன். அப்ப இதுவும் ஒரு அல்கைல் குரூப் தான், இதுவும் அல்கைல் குரூப் தான். அதே மாதிரி அப்ப நம்ம இங்க பார்த்த மாதிரியே நீங்க என்ன நினைப்பீங்க, அப்ப அதாவது மெத்தில் குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல Br வரும், அதே மாதிரி டெர்ஷரி பியூட்டைலுக்கும் பக்கத்துலயும் Br வரும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா, இந்த ஐசோமர் ஃபார்ம் ஆகாது, வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது பல்கி குரூப், நீங்க பாக்குற மாதிரி இது சின்னது கிடையாது, ரொம்ப பெருசா இருக்கும். டெர்ஷரி பியூட்டைல்ங்கிறது இந்த மாதிரி பெருசா இருக்கும், CH3. ஸோ அப்போ அந்த ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷனால அது அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ திருப்பி என்ன நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட், இது ஃபார்ம் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்து பாத்தீங்கன்னா OH குரூப், CH3 குரூப். இப்போ நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா எல்லாமே அல்கைல் குரூப்பா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா OH குரூப் இருக்குது, இங்க CH3 குரூப் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, ப்ரியாரிட்டி ஆர்டர், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ CH3 குரூப்பும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் தான், OHும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங்
சேம் குரூப் தான். இப்போ வரக்கூடிய அந்த எலக்ட்ரோஃபைல் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போகுமா, இங்கே போகும் பார்த்தீங்கன்னா OHக்கு பக்கத்தில் தான் போகும். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே குரூப்பாக ஒரே மாதிரியான ஆக்டிவேட்டிங் இல்லை டீஆக்டிவேட்டிங்காக இருக்கும்போது அந்த 2 பேரில் யார் மோர் ஆக்டிவேட்டிங்கோ அது பக்கத்தில் தான் எலக்ட்ரோஃபைல் போகும். இவ்வளோதான் ட்ரிக்கு. சரிங்களா? அப்போ NO2 குரூப் கண்டிப்பாக OH பக்கத்தில் தான் போகும். அது போக இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணணும், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? சரி, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஏவா பியா சியா டியான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனல் லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை பை. பை ரத்னா.